ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐயனார் துணையில நம்ம வானதி வீட்ல சாப்பிட்டு இருக்காங்க. பொரியல் கட்டியிருக்காங்க. அவங்க அம்மா போய் எடுத்து போட்டு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் தலையில அடிச்சுக்கிறாங்க. அவங்க அப்பாவால எதுவும் சொல்ல முடியல. அவங்க அண்ணன் வந்து இன்னைக்கும் இவ பாண்டியன்ட்ட தான் பேசிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வந்து கடுப்பாறாங்க. அவங்க அப்பாவ தவிர. அதுக்கப்புறம் நம்ம வானதிக்கும் அவங்க அண்ணனுக்கும் சண்டை வருது. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் வீட்ல எல்லா பேருமே வந்து நம்ம நிலாவும், பல்லாவும் இவங்க என்ன பண்றாய்ங்க? 2 பேரும் மாறி மாறி ஃபோன் பேசியிருக்காய்ங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாய்ங்க. அப்ப வந்து நம்ம சோழன் வந்து சொல்றாப்ல, இந்த மாரி அண்ணனுக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்கு. அதாவது பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஜாதகம் கேட்குறாங்க. அண்ணனோட ஜாதகம் அப்படின்னு வந்து சொல்ல, சரி அவங்க அப்பாட்ட கேட்போம் அப்படின்ட்டு, ஜாதகம் எதுவும் இருக்கா? அப்படின்ட்டு அவங்க அப்பாவ கூப்பிட்டு கேட்டா, அவனுக்கெல்லாம் ஜாதகம்லாம் ஒண்ணும் எழுதுறா போடா! அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடுறாப்ல. அதுக்கப்புறம் நம்ம சோழன் சொல்றாப்ல, சரி நம்மளே ஒரு இது எடுக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க தான் ஓகே சொல்லணும் அப்படிங்கிறாப்ல நிலாவ பார்த்து. சரி பொய்யான ஒரு ஜாதகத்த எழுதலாம். ஆனா டைமிங் வேணும் அப்படிங்கிறாப்ல. அடுத்த நாள் உங்க அப்பாட்ட கூட்டி கேட்கிறாப்ல. அவர் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இது பண்ணிட்டு போயிடுறாப்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இத ஜாதகம் எழுதலான்ட்டு எல்லாரும் அவங்கவங்க கிளம்பி போயிறாங்க. அதோட முடிஞ்சுச்சு. அடுத்த வாரம் ப்ரோமோ காட்டுறாங்க. அதில வந்து நம்ம சேரன் வந்து வீட்ட விட்டு வெளியில போற மாரிங்க. ஏன்னா, இங்க இருந்தா தம்பிகளுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது அப்டின்ட்டு ஜோசியக்காரர் சொல்றதுனால. பார்க்கலாம் அடுத்த வாரம் ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாம